அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல் மக்தூம் பகுதி 36. போன பகுதியின் தொடர்ச்சியா அல்லாஹுவின் தூதரும் அபுபக்கரும் அவர்களுடன் ஆமீர் இப்னு புகைராவும் பயணமானாங்க. இவர்களுக்கு வழிகாட்டியா அப்துல்லா இப்னு உரைக்கி கடற்கரை வழியாக அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரும் பின்தொடர்ந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக முற்றிலும் மாறுபட்ட வழியில அழைச்சிட்டு போனாரு. பல ஊர்களின் வழியாகவும் பள்ளத்தாக்கின் வழியாகவும் மற்றும் காடுகளின் வழியாகவும் அப்துல்லா இப்னு உரைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபுபக்கரையும் அழைச்சிட்டு போனாங்க. அந்த ஊர்கள் காடுகள் பெயர்கள்லாம் இந்த புத்தகத்துல குறிப்பிட்டு இருக்கு. கடைசியாக என்ற பள்ளத்தாக்கில் இறங்கி குபாவுக்கு அழைச்சிட்டு போறாங்க. வழியில் நடந்த சம்பவங்கள்ல சிலவற்றை பார்ப்போம். அபுபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று இரவும் அடுத்த நாளும் நாங்க போயிட்டு இருக்கும் போது மதிய நேரத்தை அடைந்தோம். வெயிலின் காரணமா அந்த பாதையில ஆள் நடமாட்டமே இல்ல. மிகப்பெரிய உயரமான பாறை ஒன்ன பார்த்தோம். அதனுடைய அருகில் நல்ல நிழல் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குவதற்காக அந்த இடத்தை சரி செஞ்சு விரிப்ப விரிச்சேன். பின்பு அல்லாஹுவின் தூதர, நீங்க தூங்குங்க, உங்களை நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூங்குனாங்க. நானும் அவர்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு ஆட்டிடையர் தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டு நிழலை தேடி அந்த பாறைக்கு வந்தாரு. நான் அவரிடம், நீ யாருடைய அடிமைன்னு கேட்டேன். அதற்கு அவரு மக்காவை சேர்ந்த அல்லது மதினாவை சேர்ந்த ஒருவரின் பெயரை கூறி அவருடைய அடிமைன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட, உன்னுடைய ஆட்டு மந்தையில பால் கிடைக்குமா, நீ கறந்து தர முடியுமான்னு கேட்டேன். அதற்கு அவரு முடியும்னு சொன்னாரு. பின்பு ஒரு ஆட்டை பிடித்து வரவே நான் அவரிடம் மண் மூடி அசுத்தத்திலிருந்து மடிய சுத்தம் செய்ய சொன்னேன். அவர் தடிப்பான பாத்திரத்தில் கொஞ்சம் பால் கறந்து கொடுத்தாரு. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்காகவும் ஒழு செய்வதற்காகவும் எடுத்து வந்த ஒரு சிறிய பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணீரை பால்ல கலந்து வச்சேன். பால் குளிர்ந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழிக்கும் வரை காத்திருந்து அதை அவர்களுக்கு அருந்த கொடுத்தேன். நான் திருப்தி அடையும் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை குடித்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பயணிக்க இன்னும் நேரம் வரவில்லையா என்று கேட்கவே, ஆம், நேரம் வந்து விட்டது என்று கூறி பின்பு நாங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அபுபக்கர் அலி பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் செல்லும் வழக்கம் கொண்டவர்களா இருப்பாங்க. அபுபக்கர் அலி வயோதிக தோற்றமுடையவர்களா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப தோற்றமுடையவர்களாகவும் மக்களுக்கு அறிமுகமற்றவர்களாகவும் இருந்தாங்க. அப்போது இடையில யாராவது பார்த்து அபுபக்கர் அலியிடம், உங்களுக்கு முன்னாடி போறவர் யாருன்னு கேட்டா, எனக்கு வழிகாட்டுபவர்னு நான் சொல்லுவேன். இந்த கேள்வியை கேட்டவரு எனக்கு பயணப்பாதைய வழிகாட்டக்கூடியவர்னு விளங்கி கொள்வாரு. ஆனா நான் சொன்ன விதமோ நன்மைக்கு வழிகாட்டுபவர் என்ற பொருளை மனதில் வச்சுக்கிட்டு தான் பேசுவேன். இப்படியே நேரங்கள் செல்ல செல்ல 2வது நாள் அல்லது 3வது நாள்ல குஜாம் சிலையை சேர்ந்த உம்மு அபத் என்ற பெண்ணின் 2 கூடாரங்களை பார்த்தார்கள். அந்த கூடாரங்கள் மக்காவிலிருந்து 130 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த குதைத் என்ற ஊரின் எல்லையில் முசல்லல் என்ற இடத்துல இருந்துச்சு. இந்த உம்மு அபத் வீரமும் துணிவும் மிக்கவர். இவர் எப்போதுமே தனது கூடாரத்தின் வெளியே உட்கார்ந்து தன்னை தாண்டி போவர்களுக்கு உணவும் நீரும் கொடுத்துட்டு வந்தாங்க. அவரை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபுபக்கரும், உன்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. அதற்கு அவரே, அல்லாஹுவின் மீது ஆணையாக என்னிடம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு விருந்தளிப்பதுல குறைவே செய்ய மாட்டேன். ஆட்டுடைய மடியிலையும் பால் இல்லையே, இந்த ஆண்டு மிக பஞ்சமா இருக்குதுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை கூடாரத்தின் ஒரு ஓரத்தில் நின்ற ஒரு ஆட்டின் மேல் பட்டுச்சு. உம்மு அபதே, இது என்ன ஆடுன்னு கேட்டாங்க. அதற்கு அவங்க, இது ஆட்டு மந்தையுடன் சேர்ந்து மேய்த்து வர முடியாத அளவுக்கு பலவீனமான ஆடுன்னு சொன்னாங்க. அது பால் தருமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அதற்கு அந்த பெண், அது மிக மெலிந்ததா இருக்கேன்னு சொன்னாங்க. நபி அவர்கள், நான் அந்த ஆட்டில் பால் கறந்து கொள்ள எனக்கு அனுமதி தரியான்னு கேட்டாங்க. எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டுமாக, அந்த ஆட்டுல பால் இருக்கு, நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கறந்துக்கங்கன்னு அந்த பெண் சொன்னாங்க. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ், அல்லாஹு பெயரால் என்று கூறி அல்லாஹுவிடம் பிரார்த்தித்தார்கள். அல்லாஹுவின் அருளால் ஆட்டின் மடி பாலால் நிரம்பி கொட்டியது. ஒரு நடுத்தரமான பாத்திரத்தை எடுத்து வர சொல்லி அதில் பால் கறந்தார்கள். அந்த பாத்திரம் நிரம்பவே முதலில் அந்த பெண்ணுக்கு அதை குடிக்க கொடுத்தார்கள். அவர் குடித்து தாகம் தீரவே பின்பு தனது தோழர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பின்பு மற்றொரு முறை அந்த பாத்திரம் நிரம்ப பால் கறந்து அப்பெண்மணியிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். சிறிது நேரத்துல அந்த பெண்ணுடைய கணவர் அபு அபத் மெலிந்த, நடக்க இயலாத பலவீனமான ஆடுகளை ஓட்டிக்கிட்டு அங்க வந்தாரு. அங்கு பால் கறக்கப்பட்டிருந்ததை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சாரு. இந்த பால் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? வீட்டில் பால் சுரக்கும் ஆடையே இல்லையே, மற்ற ஆடுகளும் தூரமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இந்த பால் கிடைச்சிச்சின்னு அவர் கேட்டாரு. அதற்கு அந்த பெண், அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஒரு நல்ல பாக்கியம் பெற்ற மனிதர் இங்கு வந்தாரு. அவர் இப்படி பேசினாரு, அவருடைய நிலை இப்படி இருந்தது என்று வர்ணித்தார். அதற்கு அவரு, அல்லாஹுவின் மீது ஆணையாக குறைஷிகள் தேடும் மனிதராகத்தான் இவர் இருக்க முடியும். மேலும் அவரை பற்றி முழுமையான விவரத்தை எனக்கு சொல்லுன்னு கேட்டாரு. அதற்கு அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய பண்புகளை கேட்பவர் கண்முன் காண்பது போல வர்ணித்து கூறினார். இன்ஷா அல்லாஹ் இந்த நூலின் இறுதியில அந்த வர்ணனையை நாம் காண்போம்.
அப்போது அபு மஅபத் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இது குறைசிகள் தேடும் மனிதர்தான். குறைசிகள் இவரை பத்தி ஏராளமா சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போதே நானும் அவருடன் தோழமை கொள்ளணும்னு நான் திட்டமா இருந்தேன். அதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா நான் அதை செய்வேன்னு சொன்னாரு. இத சொன்ன அந்த நேரத்துல மக்காவில் உள்ளவர்களுக்கு உயர்ந்த சப்தம் ஒன்ற கேட்டாங்க. ஆனா அந்த சத்தத்தை கொடுப்பவரை அவங்களால பார்க்க முடியல. அது என்ன சப்தம்னா, அர்சின் அதிபதியான அல்லாஹு நற்கூலி வழங்கட்டும். மஅபத்தின் கூடாரத்தில் தங்கி சென்ற இரு தோழர்கள், அவர்கள் நலமுடனே தங்கி நலமுடனே போனார்கள். முஹம்மதுக்கு தோழராகும் பாக்கியம் பெற்றவர் வெற்றியடைந்தார். குசை வம்சமே, என்ன கை சேதம்! தலைமையையும் சிறப்பையும் உங்களை விட்டுவிட்டு அல்லாஹ் அவருக்கு வழங்கிவிட்டான். காபு குடும்பத்துக்கு வாழ்த்துக்கள் பல. அவருடைய திருமதியின் இல்லம் அருமையானது. அது இறை விசுவாசிகளுக்கு தங்குமிடமானது. உங்கள் சகோதரியிடம் ஆடு பாத்திரம் பற்றி வினாவுங்கள். நீங்கள் ஆட்டிடம் கேட்டால் அதுவும் சான்று பகிரும். இதை பற்றி அஸ்மா பின்த் அபுபக்கர் அலி கூறுவதாவது, அல்லாஹுவின் தூதர் எங்கு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அப்போது மக்காவின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு ஜின்னு இந்த கவிதையை பாடுச்சு. மக்கள் சப்தம் வரும் திசையை நோக்கி சப்தத்தை கேட்டுக்கொண்டே போனாங்க. ஆனா இத பாடுறது யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பின்பு அந்த சப்தம் மக்காவின் மேல்புறத்தின் வழியாக மறைஞ்சிச்சு. அந்த ஜின்னின் சப்தத்தை கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவை நோக்கி போயிருக்கலாம்னு நாங்க தெரிந்து கொண்டோம். இதனுடைய தொடர்ச்சியா அவங்க வழியில சுராகா இப்னு மாலிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கரையும் கைது செய்யணும்னு பின்தொடர்ந்தாங்க. இத பற்றி சுராகா கூறுவதை நம்ம கேட்போம். நான் என்னுடைய கூட்டத்தில் ஒருவராகிய முத்துலஜின் அவையில உட்கார்ந்திருந்தேன். அப்ப எங்க கூட்டத்தை சேர்ந்த ஒருத்தவரு எங்களிடம் வேகமா வந்து, கடற்கரையில சில மனிதர்களை பார்த்தேன். அவங்க முகமதும் அவர்களுடைய தோழர்மா தான் இருக்கணும்னு சொன்னாரு. அது உண்மையிலேயே அவங்க தானே நான் விளங்கி கொண்டேன். இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, நீ பார்த்தது அவங்க அல்ல, நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே எங்க கண்ணு முன்னையே இந்த 2 பேரும் போனாங்க, அவங்கள தான் நீ பார்த்துட்டு சொல்றேன்னு நான் சொன்னேன். கண்டிப்பா அவங்க முகமதோ அல்லது அவர்களுடைய தோழர்களாவோ இருக்க முடியாதுன்னு சொல்லி மழுப்புனேன். பிறகு யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அந்த சபையிலேயே இருந்துட்டு, பிறகு என் வீட்டுக்கு வந்து எனது அடிமை பெண்ணிடம் எனது குதிரையை தூரத்தில் உள்ள ஒரு மேட்டுக்கு கொண்டு வரும்படி செய்து என்னை எதிர்பார்க்கும்படி கூறினேன். பின்பு எனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டின் கொல்லைப்புறமாக வெளியேறி அந்த ஈட்டியை பூமியில் தேய்த்தவனாக எனது குதிரையில் ஏறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கத்தில் வந்தவுடன் எனது குதிரை தடுமாறவே நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்தேன். பின்பு எழுந்து எனது அம்பு கூட்டிலிருந்து குறிப்பார்க்கும் எண்ணத்துல நான் அவர்களுக்கு தீங்கு செய்யட்டுமா வேண்டாமா என்று நினைத்து ஒரு அம்பை எடுக்கும்போது வேண்டாம் என்ற அம்பு வந்துச்சு. ஆனா அதுல எனக்கு திருப்தி இல்ல. அதனால மீண்டும் குதிரையில ஏறி அவர்களை நெருங்க ஆரம்பிச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும் சத்தத்தை கேட்கும் அளவிற்கு நான் அவர்களை நெருங்கி போனேன். நபி அவர்கள் என்னை திரும்பி பார்க்காமல் போனார்கள். ஆனால் அபூபக்கரோ அதிகம் என்னை திரும்ப பார்த்துக்கிட்டே தான் போனாங்க. அப்போது எனது குதிரையின் முன்னங்கால்கள் பூமியில புதைந்து மாட்டிக்கிச்சு. நான் குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் எழுந்து என்னுடைய குதிரையை விரட்டவே அது மிக சிரமத்துடன் கால்களை வெளியே எடுத்து நேராக நின்றுச்சு. அப்போ வானத்திலிருந்து ஒரு புகை போன்று புழுதி அதன் முன்னங்கால்களின் காயத்தை ஏற்படுத்துச்சு. நான் என்ன செய்யலான்னு எண்ணி குறிப்பார்க்க திரும்பவும் அம்பை எடுக்கும் போது எனக்கு பிடிக்காத அம்பை திரும்பவும் வந்துச்சு. நான் அவர்களை எனக்கு பாதுகாப்பு தர கோரி வேகமா கத்துனேன். எனது சப்தத்தை கேட்டு அவங்க நின்னுட்டாங்க. நான் குதிரையில ஏறி அவங்க கிட்ட போனேன். நான் அவர்களை நெருங்குவதற்கு தடை ஏற்படும் போதே நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கம் மிகைத்தே தீரும்னு உறுதி கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிர தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.